விஜய் வந்து இந்த சின்னத்தை எனக்கு ஓட்டு போடுறதா நினச்சிக்கிங்க, இந்த சின்னத்தில் போடுங்க, எல்லா தொகுதியும் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதன் காரணமாக வந்து எல்லாருமே வேட்பாளர் யாருன்னு கூட பார்க்காம இந்த விசிலு குத்துனாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சி தான். இது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை, இப்போ இனிமேல் நடக்க போகிறதில்லைன்னு வச்சுக்கிங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு ரொம்ப அமைதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. ஆனாலும் ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ 108 118 அவங்க மாற்றியாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சரி, அது அது எப்படி நினைக்கிறீங்க? இப்போ காங்கிரஸ் வந்து ஆமாம், இடதுசாரிகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. ஸோ இது வந்தாலே போதுமே. பட் இவர்களை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ அதிமுக திமுக 2 பேருமே சட்டமன்றத்தில் நாளைக்கு சேர்ந்து நின்னாங்கன்னு வைங்க, ஒரு மசோதா கொண்டாடுறாங்க, 2 பேருமே சேர்ந்து நின்று அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா எந்த மசோதாவும் நீங்கள் கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு நெருக்கடி இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ விஜயை பொறுத்தளவில் இப்போ இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் ஆதரிக்கும்னு சொல்கிறீங்க? அப்படி ஒரு முயற்சியை இவங்க எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில் சக்ஸஸ் ஆகணும். தேமுதிகவும் இருக்கு, ஒரு சீட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இருக்காங்க, பட் அவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவங்க வந்துட்டாலே இப்போ இடதுசாரிகள் 4, விடுதலை சிறுத்தைகள் 2, 6 ஆச்சா? ஆமாம், காங்கிரஸ் 5, 11 ஆச்சு. போதுமே அவங்களுக்கு. அதுதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் அதுக்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு.